துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக நிர்வாகி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் 26ஆம் தேதி விசாரிக்கப்படும் இந்த வழக்கு என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணினார். அதாவது துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த மசோதாவை எதிர்த்து தனியார் தரப்பில், அதாவது பாஜக வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் அவசரமாக இரவு வரை வழக்கை விசாரித்து அந்த சட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. சென்னை உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பாக முறையீடு செய்திருந்தது. இந்த தகவலை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்படி தெரிவித்தும் சென்னை உயர்நீதிமன்றமானது வழக்கை விசாரித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வரும் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு இந்த வழக்கு வருவதாக தற்போது உச்சநீதிமன்றம் பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீது இந்த விசாரணை நடைபெறுகிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆளுநர் வழக்கின் உத்தரவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி தமிழ்நாடு அரசு சட்டத்தை இயற்றியிருந்தது. தற்போது பாஜக வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு தான் வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு வருவதாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக ஒரு மனுவையும் தாக்கல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் என்ன நடைபெற்றது, எப்படி இந்த விசாரணை நடைபெற்றது, அவசரமாக ஏன் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போன்ற விவரங்கள் அடங்கிய கூடுதல் மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இன்று தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் குறித்த வழக்கு மே 26ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.